வணக்கம், நான் உங்கள் பிரபு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையத்தில் ஜீவன் பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்திலேருந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸும் லக்ஸரி டைப் ஹவுஸ், ப்ரீமியம் ஹவுஸ் வெரைட்டியில் செக்மெண்ட்ஸில் நம்ம வீடு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான லேண்டு பர்ச்சேஸ் அண்ட் தென் பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், ஹவுஸ் டேக்ஸ் எல்லாமே நம்ம ஜீவன் பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு முழுமையான வீடு கட்டி சரியான நேரத்தில் கிளைண்ட்டுக்கு நம்ம சரியான முறையில் நம்ம அவங்களுக்கு ஒப்படைக்கிறோம். இதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துடைய ஒரு தலையாய கடமை. நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் சூலூர் கேலக்ஸி அவென்யூவில் நம்ம வீடு கட்டி பீப்புள்ஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம ரீசெண்டாக பண்ண ஒரு வீட்டு 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் கிங்ஸ் கார்டனில் போயிட்டுருக்கு. நம்ம ஜீவன் பில்டர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே இருக்க ஃபேமஸான ஸ்கூல் பார்த்தீங்கன்னா யுவா பப்ளிக் ஸ்கூல், ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் ஸ்கூலுங்க. காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குங்க, யுனைடெட் இன்டர்நேஷனல் காலேஜஸ் இருக்குங்க, மரைன் காலேஜ் லொக்கேட் ஆகிருக்குது. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா LMW, பிரிக்கால், சால்ஜர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் நம்ம சைட்டை சுற்றி அமைச்சிருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் KR ஹாஸ்பிட்டல்ஸ், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் கண் மருத்துவமனை போன்ற பிரபலமான மருத்துவமனைகள் நம்ம சைட்டை சுற்றி அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி KK பில்டர்ஸுங்க, மணி பாரதி ப்ரொமோட்டர்ஸ், ராயல் அவென்யூ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம சைட்டை சுற்றி லொக்கேட் ஆகிருக்கு. கோவை ஜீவன் பில்டர்ஸ் நம்ம ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இண்டிபெண்டன்ட் 3 BHK ஹவுஸ். இதனோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம். இந்த சைட்டோட அளவு 33க்கு 35 அப்படிங்கிற அளவில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற சைட். இதுக்கு வீடு மெயின் டோர் வந்து நம்ம வடக்கு நோக்கி கொடுத்துருக்கோம். வீட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு விசாலமான ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்குது. 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய ஸ்கொயர் போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கொயர் போர்ட்டிகோவில் ஒரு ஃபார்ச்சுனர் கார், ஒரு XUV கார் ஏற்றி நம்ம நிறுத்தலாம். இந்த போர்ட்டிகோக்குள்ளே 8000 லிட்டர் நல்ல தண்ணி தொட்டி, 8000 லிட்டர் உப்பு தண்ணி தொட்டி, 4200 லிட்டரில் செப்டிக் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் EB கனெக்ஷன்ஸ் நம்ம சர்வீஸ் லைன் எடுத்துருக்கோம். நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் நம்ம ஜீவன் பில்டர்ஸ்லேயே கஸ்டமருக்கு நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இந்த வீட்டோடைய டைரக்ஷன் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ் வடக்கு நோக்கி நம்ம அமைச்சிருக்கோம். இந்த வீட்டுக்கு ஒரு எடுப்பான ஒரு தேக்கில் நம்ம ஒரு மெயின் டோர் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த தேக்கு டோர்லேருந்து நம்ம உள்ளே போனோம்னா வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 20க்கு 11 ஒரு லிவிங் ஹால் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹால் வந்து லிவிங் கம் டைனிங் ஹால். இது ஒரு 5 அடியில் நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸோட ஒரு விண்டோஸ் இருக்குது. இது ஒரு சோஃபா பாயிண்ட். வீட்டுக்கு ஒரு எடுப்பான ஒரு டிவி யூனிட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 11 பியூட்டிஃபுல் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். 11க்கு 10 பெட்ரூம். அதுக்கு கிளாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க், லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், AC பாயிண்ட், நைட் லேம்ப் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபுல் எக்யூப் மாடுலர் கிச்சன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாடுலர் கிச்சனில் நம்ம டேபிள் டாப் பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கோம். அதுபோக நம்ம இந்த கிச்சனில் ஃபுல்லாக இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனுக்குள்ளே நமக்கு ஒரு SSல வாட்டர் சிங்க் இருக்குது. நல்ல தண்ணி டேப் தனியாக கொடுத்துருக்கோம். அது போக ஒரு கேஃப் பிராண்டட் சிம்னி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டில் பண்ண குவாலிட்டியாக பண்ண இன்டீரியர் ஒர்க். இதில் நமக்கு தேவையான டேண்டன் பாக்ஸ், தென் பவுல் ட்ரே, ஒரு பிளேட் ட்ரே இதெல்லாமே நமக்கு இருக்குது. அது போக ஆயில் புல் அவுட், 2 சிலிண்டர் வைக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அது போக ஒரு கேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு தேவையான ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இது நமக்கு தேவையான யூட்டிலிட்டி பாக்ஸஸ் எல்லா இடத்துலையுமே நமக்கு செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். கிச்சனில் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ஒரு சிம்னி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு மிக்சி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கிச்சனுடைய கார்னர் சைடில் நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட். ஒரு குவாலிட்டியான ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் நம்ம RO வாட்டரும் கிளைண்டோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இன்ஸ்டால் பண்ணி தருவோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 11க்கு 10ங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இது கெஸ்ட் பெட்ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம், கிட்ஸோட பெட்ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் வாஷ்ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வாஷ்ரூமில் ஹாட் வாட்டர் பாயிண்ட், நல்ல தண்ணி பைப், உப்பு தண்ணி, பேரிவேர் க்ளாசட், ஷவர் பாயிண்ட் எல்லா ஃபெசிலிட்டியோட அமைச்சு கொடுத்துருக்கோம். ஃப்ளோரில் ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷனுக்குள்ள நம்ம UPS ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அது போக அரிசி மூட்டை, நம்மளுடைய அரிசி பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ப்ரொவிஷன், ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே இருந்து மாடி படிக்கிறதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு SSல ஹேண்ட் ரெயிலிங்ஸோட இன்டர்னல் ஸ்டேர் கேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மேலே போய் பார்ப்போம். இந்த வீட்டில் நம்ம மாடி படிக்கட்டு மேலே ஏறி வரும்பொழுது இந்த வீட்டில் நல்ல காற்றோட்ட வசதிகளும் நல்ல வெளிச்சத்துக்காகவும் ஏன் வெளியில் ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுடைய லாபி ஹாலில்
ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் இந்த ரூமை நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். மேங்கோ மோட் கலரில் ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். இது ஒரு லாபி ஹால். நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் 16x16 சைஸில் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நம்ம 2 வார்ட்ரோப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்பில் கட்டல் பாயிண்ட், ஏசி பாயிண்ட், 2 லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், தொட்டல் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான ஒரு ஸ்பேசியஸான ஒரு வாஷ்ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெரிய வாஷ்ரூமில் 8x 4 அப்படிங்கிற அளவில் ஒரு வாஷ்ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அதில் சுடுதண்ணி பாயிண்ட், நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, ஷவர் பாயிண்ட், கிளாஸட் எல்லா வசதிகளோடு நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக 16x9 அப்படிங்கிற அளவில் ஒரு நல்ல பால்கனி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பால்கனியில் உங்களுக்கு நல்ல ஒரு மவுண்டன் வியூஸ் இருக்குது. நல்ல இயற்கை காத்தோட்டமும் நல்ல ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டியோட ஒரு பால்கனி நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி உங்களுக்கு 16x9 சைஸில் உங்களுக்கு ஊஞ்சல் போடக்கூடிய வசதியோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் 3வது பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் முதல் தளத்தில் 2 பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்கோம். 11x10 அளவில் 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் இதுக்கு தேவை ஒரு அட்டாச் வாஷ்ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். சங்கர் பேட்டர்னில் ஒரு குவாலிட்டியான வாஷ்ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம சுடு தண்ணி, நல்ல தண்ணி பாயிண்ட், உப்பு தண்ணி, ஷவர் பாயிண்ட், பேரிவேர் க்ளாஸட்டோட ஒரு சஃபிஷியண்டான வாஷ்ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம். வீட்டோட செகண்ட் பால்கனியில் நிற்கிறோம். 8x8ங்கிற சைஸில் ஒரு நல்ல பால்கனி வச்சுருக்கோம். இதிலிருந்து நமக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் நம்ம வச்சுருக்கோம். வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாஷ் பேஷன் நம்ம இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம்.